வாழ்க்கையில் பாசிட்டிவாக மாற வேண்டும். எப்பொழுதுமே சொன்னேன், எப்பொழுதும் மைனஸாகவே என்னுடைய திங்கிங் இருக்குது. எப்படி நம்மளுடைய எனர்ஜியை, நம்மளுடைய உடல் அமைப்பை, நம்மளுடைய ஆறாவை, நம்மளுடைய சொல்வாக்கை பாசிட்டிவாக மாற்றிக்கிறது. இந்த சூத்திரத்தையும் இந்த ஃபார்முலாவும் யாரெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களோ பிடிச்சிக்கிறாங்களோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உண்டு. இந்த ஒரு விஷயத்த பண்ணாலேயே நம்ம மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வந்துடுவோம். நான் பாசிட்டிவாக இருக்கணும், நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறவங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு மாதம் கழித்து உங்களுடைய வாசல், அதாவது உங்களுடைய கண் பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய வாசம் வசீகரமாக இருக்கும். உங்களுடைய வேஷம் இப்போ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, என்ன விஷயமா போகிறீங்களோ அது வேஷம், அந்த வேஷம் வெற்றியை தரும். சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம், அந்த பரிகாரம் கூட சொல்ல முடியாது, ஆக்டிவிட்டின்னு தான் சொல்ல முடியும். வாழ்க்கையில் பாசிட்டிவாக மாற வேண்டும். எப்பொழுதுமே சொன்னேன், எப்பொழுதும் மைனஸாகவே என்னுடைய திங்கிங் இருக்குது. நம்ம நிற்கிறது இப்போ மைனஸ், அப்போ எப்படி ப்ளஸ் வரும்? அப்போது நம்ம நிற்க வேண்டிய இடம் ப்ளஸ். அப்போது நம்மளோட சொல்லுவாங்க திங்க் பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ் 3 நாளாக பக்கம் சொல்லுவாங்க. முடியாது. சொல்ல தான் முடியும், அதை நம்ம கேட்க முடியும். நம்மளாக ஒரு பாசிட்டிவ்ல போகணும்னா முடியாது. அப்போ ஒரு பொக்லைன் ஒரு க்ரெயின் வந்து தூக்கி நம்ம பாசிட்டிவ்ல வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பொக்லைன் யார் தெரியுங்களா? அதான் நம்மளுடைய முயற்சி. முயற்சிங்கிற விஷயம் அயற்சியாக இருக்கக்கூடாது. இதை யாரெல்லாம் என்ன பண்ணால் நடக்கும்? எப்படி நம்மளுடைய எனர்ஜியை, நம்மளுடைய உடல் அமைப்பை, நம்மளுடைய ஆறாவை, நம்மளுடைய சொல்வாக்கை பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதான் விஷயம். இப்படி நம்ம கொஞ்சம் ஆரம்பத்தில் இந்த சிலையை செதுக்கிற மாதிரி, கொஞ்சம் செதுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிலைக்கு உயிர் வந்துவிடும், சக்தி வந்துவிடும். எப்போ நம்ம பாசிட்டிவாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் மைனஸ் 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 ப்ளஸ் 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 ப்ளஸ்ன்னு அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினோம்னா, இங்கே ஆரம்பிக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட் அப்படியே 1 2 3 அந்த ஜென்ரேட்டர் அப்படியே பாசிட்டிவ் ஆகும். பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு சுற்றுற 1 உங்களுடைய எஃபெக்ட், 2 உங்களுடைய எஃபெக்ட், 3 உங்களுடைய எஃபெக்ட், இப்படி 4-5 வாட்டி உங்கள் எஃபெக்டை போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோ ஜெனட்டிக் சிஸ்டம், ஆட்டோ ஜெனரேட்டட் அப்படிங்கிற விஷயம் உங்களுடைய மூளைக்கு உருவாகிவிடும். மின்காந்தாலே மூளைக்குள்ள வரணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான், சிம்பிள். முடியுமா? பிரெயினுக்கு லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ரைட் எப்பொழுதுமே கிரியேட்டர், லெஃப்ட் ப்ரொமோட்டர். இது வந்து இந்த சூத்திரத்தையும் இந்த ஃபார்முலாவும் யாரெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்களோ பிடிச்சிக்கிறாங்களோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உண்டு. ஸோ அப்போது நம்மளை க்ரியேட் பண்ணிக்கிற 1000 ஆசைகள் இருக்கும். அதில் பாசிட்டிவான, அதில் முக்கியமானது நம்ம மூளை எடுத்து வச்சுருக்கோம் கையிலேயே. எப்படா இவன் ஆர்டர் கொடுப்பான், நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம ஆர்டர் கொடுக்கறதே கிடையாது. ஒன்லி பயம், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இருக்கும்போது ஒரு அழகான முட்டை, அதுலேருந்து ஒரு அழகான ஒரு கரு வரப்போகுது, ஒரு உயிர் வரப்போகுது அப்படின்னு நம்மளுடைய பாடி மீன்ஸ் நம்மளுடைய மூளை உங்களுக்கான கருவை, ஒரு முட்டையை சுமந்து கொண்டே இருக்கும். எப்படா இவன் நமக்கு ஆர்டர் பண்ணுவான் இதை அப்படின்னு. ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் அந்த மூளை அதை வெடிக்க செய்யும், அதை முளைக்க செய்யும், உயிரை கொடுக்க செய்யும். நம்ம கொடுக்குறோமா? பயம், இது நடக்குமா, நம்மளால் முடியுமா, இப்படி தாழ்வு மனப்பான்மையிலேயே போய்கிட்டே இருக்கிறோம். ஸோ அண்டர் எஸ்டிமேட் நம்ம நமக்குள்ளே பண்ணிக்கிறோம். அண்டர் வெயிட் ஆகிக்கிட்டே போவோம். நம்மளோட நாலேஜும் சரி, வெயிட்டும் சரி, எனர்ஜியும் சரி மைனஸ்குள்ளே போயிடும். ஸோ மேக் ஏ ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பெரிய மெடிடேஷன் இருக்குது. அப்போனா சின்ன விஷயம், பெரிய மெடிடேஷனை யார் சார் பண்ணுறது? சின்னதாக தூண்டுதல், விளக்க தூண்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஸ்டிமுலேட் பண்ணணும். ஸ்டிமுலேட் பண்ணுற அந்த ஒரு விஷயத்த பண்ணோம்னா பாசிட்டிவ்குள்ளே பண்ணணும். எங்கே ஸ்டிமுலேட் பண்ணணும்? நம்மளுடைய பிட்யூட்டரி பீனல் இருக்குது, அதோடைய டைரெக்டாக பஞ்ச் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம். எப்படி? அப்படிதான் அழகாக ஒரு ஸ்டிமுலேஷன், ஒரு தீவிராய் மாதிரி ஒரு பண்ணணும். எத்தனை வாட்டி? 5 வாட்டி பண்ணால் போதும். ஒரு வாட்டி பண்ணும்போது எலமெண்ட்ஸ், 5 எலமெண்ட்ஸில் 1 ஃபஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட் ட்ரிகர் நிலம், நீர், காற்று, ஆகாயம், இப்படி 5 வெரைட்டி கொடுத்தே பார்த்தீங்களா? எர்த்து, உட்டு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து எந்த விரலில் பண்ணணும்? நடுவிரலில் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய ஃபுல் சக்ராஸில் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சக்தி வாய்ந்தது. 5 எலமெண்ட்ஸுக்குமே ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு சக்தி உண்டு. இந்த நடுவிரலுக்கு மகாசக்தி உண்டு. இது ஒரு சீக்ரெட். நடுவிரலுக்கு தப்பான ஒரு விஷயத்தை அப்படி காட்டினாங்கன்னா தப்பு. ஆனால் அதில் தான் வந்து நல்ல விஷயம் இருக்காது. தப்பாக கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க அந்த ஒத்தை விரல். அது கிடையாது. அந்த ஒத்தை விரல் தான் உங்களோட ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே. ஆள்காட்டி விரல், நடுவிரல் இருக்குது பார்த்தீங்களா? அதை எப்படி கையை வச்சு ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதை எந்த நேரத்தில் பண்ணணும்? ப்ளஸ் மைனஸ் நமக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டைம் இருக்குது. 5 to 5, 5:30 அப்படியே 5லேருந்து 5:30 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டிமுலேட் பண்ணலாம். இதை தான் நான் சொன்னல, கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரவுண்டு தூக்கத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு 5 to 5:30 எழுந்திரிக்கணும். நீங்கள் வந்து குளிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, ப்ரஷ் பண்ணிக்கோங்க, உட்காந்துக்கோங்க. நீங்கள் பெட்லேயே ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு சொன்னல 1 2 3 அப்படியே ஜென்ரேட்டு டன்னு ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டே நீ காலையில் எழுந்திரிக்கிற ஒன்று தான். சார் நான் காலையில் எழுந்திரிச்சிருவேன், அதை அவங்கள பற்றி நான் சொல்லவே இல்லை. எந்திரிக்க முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்கள தான்.
அதிகாலையில் எழுந்து உட்காந்துக்கோங்க. எவ்வளோ டயர்டில் இருக்கும், நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, எவ்வளோ வேலை இருக்கும். அந்த டைம்லாம் எந்திரிக்க முடியலனாலும் அந்த அலாரம் வச்சு 5 மணிக்கு எந்திரிச்சுக்கோங்க. 5லேருந்து 5:30 அதுக்குள்ளார எந்த டைம்னா எடுத்துக்கோங்க. 5லேருந்து 5 எடுத்துக்கிறீங்களா, 5 ஹேர் எடுத்துக்கிறீங்களா, 5:30க்குள்ளே முடிச்சுன்னா இந்த பீக் டைம் அங்கே பாசிட்டிவ். அதனால தான் அது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பேர் வச்சாங்க. 4:30 to 5, 5:30 to 5 இதுக்குள்ளே தான் 3 மணிலேருந்து ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் நேரம் 5:30 வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளார நீங்கள் எதுக்குள்ளே எடுத்தாலும் நல்லது தான், உங்கள் சாய்ஸ். ஆனால் 5 to 5:30 ஒரு மிதமான டைம். இந்த அதிகாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிதமான இந்த ப்ரீஸ். அதில் காலையில் ஏந்திரிச்சிக்கோங்க, அப்படி உட்காந்துக்கோங்க, முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத் அவுட் ப்ரீத் அண்ட் பொறுமையாக பண்ணிக்கோங்க. வாயில் விட்டாலும் சரி, மூக்கிலே விட்டாலும் சரி, பொறுமையாக ஒரு 10 வாட்டி. அதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகிடுமா, அவ்வளோதான். கரெக்டாக இந்த விரல் வச்சுக்கோங்க. சென்ட்ராக அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் அப்படி அதை அழுத்தி மேலே ஒரு தக்கி, அதாவது இப்படி வச்சு அப்படி 1 2 3 4 5 போதும். இந்த ஸ்டிமுலேஷன் அதுக்கு தோலை கிழிச்சிடக்கூடாது, வெறும் சதை ஒரு ஸ்டிக்கிங், அவ்வளோதான். அதுக்கு போட்டு நம்ம போட்டு தேய்க்க லைட்டாக ஒரு அழுத்தி ஒரு ஸ்டிமுலேஷன், இல்லை ஒரு சின்ன அமுக்கு, அவ்வளோதான். ஒரு சின்ன அமுக்கு. இது வர்மத்தில் மிக மிக அற்புதமாக இருக்கும். இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த காலை கொத்தி எடுத்து விட்டால் கலையை கொத்தி எடுத்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலை கொத்தி. அப்போ கலை இருக்குது பார்த்தீங்க உடம்பு, அது கொத்தி வெளியில் போயிடும். 5 மணிக்கு கரெக்டாக 5:30 மணியில் எழுந்திரிச்சிட்டு திருப்பி ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் தூங்கலாம். ஸ்டிமுலேட் பண்ணி வைக்கிறீங்க, அவ்வளோதான். வீட்டை லைட்டில் போட்டுட்டு நீங்கள் பாட்டு தூங்குங்க முடியாத பட்சத்துக்கு, புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. ஆனால் நம்ம ஆரம்பித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, சார் தூங்கிட்டா புதுசாக இருக்கும். நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பாட்டுக்கு தூங்க, டயர்டு தான் இருக்காது, தூக்கம் கிடையாது. நீங்கள் எழுந்திரிச்சு பண்ணும் போதே உங்களுடைய எல்லாமே விழிப்படைஞ்சு விடும். டயர்டில் தான் நீங்கள் தூங்குவீங்க, சரிங்களா? தூக்கம் கிடையாது, டயர்ட். ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நீங்கள் போட. இந்த ஒரு விஷயத்த பண்ணாலேயே நம்ம மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு வந்துடுவோம். அந்த உள்ள ஒளியை அழகாக உள்ளபடி ஏற்றணும். அதான் ஏற்றுறோம். தூக்கி மேலே தூக்கி விடுறோம் பார்த்தீங்களா? இந்த பெரிய பெரிய குருமார்கள்லாம் எடுத்துகிட்டு கை வச்சுட்டு ஏற்றி விடுவாங்க. அதேமாதிரி 5 தடவை பண்ணும்போது 5 எலமெண்ட்ஸும் பேலன்ஸில் இருக்கும். கரெக்டாக எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய 5 சுவிட்சையுமே நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோம், அவ்வளோதான். இனி வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும், சரிங்களா? எப்போ சார் க்ளோஸ் ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும், அதை பற்றி கவலையப்படாதீங்க. இந்த அவேக்கன் யுவர் இன்னர் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்த டெம்பிள் இன் மேன், மேன் இன் டெம்பிள், தி வெசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெசலை தான் நம்ம ஃபில்லப் பண்ணுறோம். எப்படி? எனர்ஜியோட. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நான் பாசிட்டிவாக இருக்கணும், நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிறவங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கரெக்டாக ஒரு மாதம் கழித்து உங்களுடைய வாசல், அதாவது உங்களுடைய கண் பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய வாசம் வசீகரமாக இருக்கும். உங்களுடைய வேஷம் இப்போ போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, என்ன விஷயமா போகிறீங்களோ அது வேஷம். அந்த வேஷம் வெற்றியை தரும். ஸோ அப்போது எதுக்காக வந்தோம், எதுக்காக ஃபில்லப் இருக்கும், அதற்கான பாதை நமக்கு தேர்வு செய்யப்படும். நம்ம மூளையில் 1008 பட்டன் இருக்கும். எது அதெல்லாம் ஆன் பண்ணி விடுறதுக்கு உங்களுக்கான பட்டன், உங்களுக்கான கதை, உங்களுக்கான திரைக்கதை, உங்களுக்கான மியூசிக், உங்களுக்கான எல்லாமே உங்களுக்காக விஷயம் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா சந்தோஷம் தானே? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கோ உள்ளதெல்லாம் கலந்து வரும். அதில் நம்ம உட்காந்து பொறுக்கிட்டு கிடக்கணும். எது நம்மளுது சார்? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்குங்கிறது இலை போட்டு மூடி இருக்கும், தேடணும், எந்த இலையில இருக்குன்னே தெரியாது. ஆனால் இது செய்யும் பொழுது உங்களுக்கான அந்த லக்கு, உங்களுக்கான விஷயம், உங்களுக்கான நேரம், உங்களுக்கான பாசிட்டிவ் உங்களுக்குள்ளேயே வந்து நிற்கும் பொழுது இது எனக்கு வேணும், இது எனக்கு செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதிக சிம்பிள் கான்செப்ட். ப்ரீத் அவுட் எடுக்கும்போது நாடி சுத்தமாக இருக்கும். ப்ரஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அலுப்புப்படாமல். இந்த செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அடுத்தடுத்தது கொண்டு போகிறது. ஃபஸ்ட்டு ரவுண்டு நீங்கள் எழுந்திரிக்கிறது, செகண்ட் ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் பண்ணி வைக்கிறது, அந்த சில பேர் அழுக்கப்படுவாங்க. 3வது ரவுண்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க. 4வதுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உட்காந்துருங்க. இதை தொடர்ந்து செய்யும் பொழுது வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். எதை நோக்கி போகிறீங்களோ அது வெற்றி பயணமாக இருக்கும். ஸோ மைனஸ் டு ப்ளஸ், ஈகோ டு ஈஸிகோ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நிதானம் இருக்கும், மித்தமம் இருக்கும், மத்தியமம் இருக்கும், பேலன்சிங் இருக்கும். ஒரு மனுஷன் பேலன்ஸாக இருந்துட்டா வாழ்க்கையில் வெற்றி தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.